ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த கூலி படம் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக வந்திருக்குது. படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பக்கம். படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, லோகேஷ் கனகராஜ் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னொரு பக்கம். ஸோ இது மாதிரி ஒரு மிக்ஸ்டாக இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு திட்டமிட்டு மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டு வேணும்னே இந்த படத்தை டிகிரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நீ கேட்கலாம், டேய் இதுக்கு மட்டும் வந்துட்டியே, இதுக்கு மட்டும் எங்கடா போனேன்னு கேட்கலாம். நான் எல்லா படத்துக்கும் இதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது, அதாவது திட்டமிட்டு மனசுக்குள்ளே ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் நிச்சயம் கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் கங்குவா படத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில். ஓகேங்களா? நான் வீடியோ போட்டிருந்தேன். கங்குவா படத்துக்கு ஏன்டா இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளில கொட்டினேன். ஓகேங்களா? அதேமாரி இந்த படத்துக்கும் திட்டமிட்டு சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அது யூடியூபர்ஸ்னு சொல்கிற கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. மனசுக்குள்ள உடம்பத்தை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் யாரை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டா. அவருடைய பேர் பிரசாத்தான்னு எனக்கு சரியாக தெரியாதுங்க. நான் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன். அவர் பேரை கூட செக் பண்ணது கிடையாது. அவர் பாண்டான்னு சொல்லி பழகி போச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மனுஷன் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாப்புல. நான் ரிவ்யூலாம் பார்க்கல. அவர் ரிவ்யூ பார்க்குற அளவுக்கு டைம் கிடையாது. அந்த ரிவ்யூ பார்க்குற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய ரிவ்யூஸ்லாம் சில பேர் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணிருந்தாங்க. ஃபார் ரஜினி சாருடைய ஹேட்டர்ஸ் ஷேர் பண்ணி பாருங்க ஒன்றுமே இல்லை படம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருந்தாங்க. அவருடைய போஸ்ட் கூட சில பேர் ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் இது ஒரே தலைவலியாக இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு பாண்டா போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு கூலி படத்தை பற்றி. இதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தாரு. ரஜினி சாரே சொல்லிருப்பாரு அந்த ஃபங்க்ஷனில், லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கிறாருன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ கொடுக்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டா தான். அது என்ன காரணம் தெரியல. அவர் கேட்டிருப்பாரு. பட் லோகேஷ் இவர் அதுக்கெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி விட்டார் போல இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் ஒரு பக்கம் வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மனசில் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் ட்விட்டர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குல்ல. ட்விட்டர் ஸ்பேஸில் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் பாண்டாக்கும் ஒரு இடத்துல முட்டிக்கிச்சு. அது பாண்டாவை வச்சு செஞ்சானுங்க. ரஜினி ஃபேன்ஸ்லாம் கும்பகோடியை வச்சு செஞ்சானுங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எப்பட்றா கக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டாக பிடிச்சி இந்த கூலி படத்துக்கு இந்த ஆள் கக்கிட்டாப்புல. தலைவலி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. நீ படம் ஃபுல்லாக ஒரு கத்திக்கிட்டே இரைச்சலா ஆ ஊ ஊ ஆவுன்னு கத்திட்டே இருந்தால் ஒரு தலைவலி வருது, ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூலி படத்தில் அதேமாரி சவுண்டான இதே நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. நானும் தான் படம் பார்த்தேன். நானும் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஃபேன்ஸ் கத்துனாங்க, எல்லாம் கத்துனாங்க. நானும் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அப்படியே ஊன்னு கத்திட்டேலாம் படம் இல்லை. செட்டில் தான் படம் போவோம். ஒரே மாஸ் சீன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? பிஜிஎம் கூட பார்த்தீங்கன்னா அனிருத் அந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. எங்கேயும் இரைச்சல் அதிகமாக இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை. அப்புறம் எப்படி தலைவலி வரும்னு எனக்கு தெரியல. அது என்ன ரீசனே தெரியல. அது எப்படி ஒரு ரிவ்யூ பண்ணும்போது ஒரு படம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நாகார்ஜுனாலாம் சும்மா அவரை பார்த்தா காமெடியாக இருக்குது. அவர் வில்லனிசம் பண்ணுறது காமெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னா, யாருமே நான் நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்தேங்க. நான் ஓப்பனா சொல்றேன். நிறைய ரிவ்யூஸ் கூலி ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேன். சில ரிவ்யூஸ் நான் ட்விட்டர்லாம் பார்த்தேன். எங்கேயுமே நாகார்ஜுனா கேரக்டர் காமெடியா தோணுது யாரும் சொல்லவே இல்லை. ஏன்னா படம் பார்க்கவும் நமக்கு தெரியுது. அவர் ஒரு செம்ம ஸ்டைலிஷா காட்டியிருக்கிறாங்க. அவரும் ஒரு சீன் பயங்கரமான சீன் இருக்கும். அதாவது அந்த சோபினை அதில் சொன்னா ரிவீல் ஆயிடும். அந்த சீன் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஒரு சீன் இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது. அதுதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீன்ல அந்த மனுஷன் ஆக்டிங் பின்னிருப்பாப்ல. அந்த சீன்லேருந்து அந்த இன்டர்வல் பிளாக் வரையும் நாகார்ஜுனா ஒரே கோட்லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு வேற லெவலில் ஃபேஸ் ரெக்ஷனாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. நிறைய பேர் பாராட்டுறாங்க. செம்ம ஸ்டைலிஷாக இருந்தார் நாகார்ஜுனா. பட் இருந்தாலும் அவர் கேரக்டரை இன்னும் கூட பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, அவர் ரோல் காமெடியாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்போனா மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மத்தை வச்சுக்கிட்டு, எனக்கு என்ன ஒரே டவுட்னா, இந்த பாண்டா நிறைய படங்கள் தமிழ் படங்கள் உள்ள வராப்புல. நிறைய படங்கள் உள்ள நடிக்கிறாப்புல நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கிற ஆள் சொல்ல வேண்டியது நிறைய டெஸ்ட்ட. நான் ஒரு பெரிய டேஷுங்க சினிமால. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க இப்படி படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லி அப்படி படம் எடுக்க சொல்ல வேண்டியதுனா, அப்படி இல்லன்னா, நீ இந்த படத்துல நடிக்கிறல்ல, நடிக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இருப்பான்ல, அவருகிட்ட நீ காச வாங்கி நீ ஒரு படம் எடா.
நான் வந்து பெரிய பெரிய ஆள். நீ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஹவுஸ்மேட்னு படம் நடிக்கிறான். ஹவுஸ்மேட்டில் வந்து இந்த பாண்டா நடிச்சிருப்பாப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹவுஸ்மேட் தயார் பண்ணிடுறாரு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகிட்ட போயிட்டு ஹவுஸ்மேட்டு ஒரு சின்ன படம் டைரக்டரு, அவருக்கே நீங்கள் சான்ஸ் தரீங்க. நான் வந்து பல படங்கள் ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு வந்து உலக சினிமாவே தெரியும். நான் வந்து பெரிய ஒரு புலி இந்த சினிமா உலகத்தில். நான் படம் எடுத்தா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது. எல்லாரும் கொண்டாடுவாங்க. இவங்க கேட்குற 1000 கோடிய வந்து நான் வந்து 3 நாள்ல பண்ணி குடுத்துருவேன். அப்படின்ற மாரி சொல்லி, சிவகார்த்திகேயன்ட்ட போயிட்டு ஒரு 1 கோடி கேளாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாரி. குடுப்பாரான்னு கேளாம். குடுக்க மாட்டாரு. ஏன்னா, நீ வந்து அதுக்கு தான் லாக்கி அப்படின்ற அவருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீ வந்து என்ன வேணாலும் பேசலாம். கேமராவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு என்ன வேணாலும் மனசுல வன்மத்த வச்சுட்டு பேசலாம். அத எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒரு படம் வந்து 2 1/2 வருஷம் ஒரு படம் எடுக்குறாரு ஒரு டைரக்டரு. இவ்ளோ ஆர்டிஸ்ட்டு நீங்க வந்து இந்தியால இருக்கிற மேக்ஸிமம் டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க. இவங்கள ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய ப்ரெஷரு. அவங்களுக்கு ஒரு சீன்ஸ் வைக்கணும். அந்த ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி சீன்ஸ் வைக்கணும். அதெல்லாம் பண்றதே வந்து பெரிய டாஸ்க்கு. அதெல்லாம் பண்ணி ஒரு மனுஷன் வந்து படம் எடுத்து குடுக்குறாரு. அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள வந்து வெளிய சொல்லணுமே தவிர, அது ஒண்ணுமே இல்ல. இந்த 2 வருஷம் உழைப்பு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு நியாயம் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதான் இவ்வளோ பேசுற நீ ஒரு படம் எடுத்துட்டு பேசு. இவ்வளோ பார்த்து நடிக்கிறல்ல. நீ தான் நடிச்ச. நெறைய படத்துல நடிச்சிருக்க. நெறைய மொக்க படம். நான் சொல்ற மாரி நீ சொல்றல்ல. அதே மாரி நெறைய மொக்க படத்துல நடிச்சிருக்க. அந்த மொக்க படத்துல நடிக்கும்போது, அந்த கதைய கேட்டு, அந்த கதைய மாத்தி பெரிய படமா குடுக்க வேண்டியது தானே! ஸோ வந்து இதுதான் நான் சொல்றது பாண்டாக்கு. மனசுல வன்மத்த வச்சுட்டு கக்காத. அண்ணாத்த ரிவ்யூல வந்து இப்படிதான் ரஜினி ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சு போச்சு. ரஜினி வந்து அ ரிட்டயர்ட் ஆக சொல்லுங்க அப்படின்ற மாரி பொலம்பிட்டு இருந்தான் மனுஷன். அடுத்த படம் ஜெயிலர் படம் வந்து தூக்கி வச்சாரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரஜினி வந்து மாஸ் பண்ணாரு. இவன் என்ன கத்துனாலும் கூலி படம் வந்து வசூல் வந்து அப்படி போயிட்டுருக்குது. அது வந்து எவ்வளோ வசூல் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ பாண்டா ஒரு பக்கம் இவர விட்டுருங்க. அடுத்து புதுசா இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபிலிமி கிராஃப்ட் அருணா எனக்கு சரியா தெரியல. அவருடைய வீடியோ வந்து ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க. நான் பார்த்தேன். அது வந்து ரிவ்யூஸ் நான் வந்து நெறைய டைம் அவர் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கிறேன். பார்க்கும்போது எப்படின்னா, ஹாலிவுட் படங்கள் வருதுல்ல, அந்த ஹாலிவுட் படங்கள வந்து சஜெஸ்ட் பண்ணுவாப்புல. இந்த படம் பாருங்க, இந்த படம் பாருங்க சஜெஸ்ட் பண்ணுவாப்புல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த சொல்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பேய் படமா இருக்கும், எதனா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனா, இந்த மனுஷன் இருக்கான்ல, இவன் வந்து தமிழ் படங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த படத்துல வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, 90% வந்து நெகட்டிவ் சொல்லிட்டு 10% மட்டும் தான் பாசிட்டிவ் சொல்லுவான். எந்த படத்துக்கா இருந்தாலும். ஆனா, இவன் கோட்டு படத்துக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் தான் சொல்லியிருந்தான். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த ஆளு வந்து கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தாப்புல. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ் நண்பன கொன்ன ரஜினி, நண்பன கொன்னவன ரஜினி வந்து பழிவாங்க வராரு. நண்பன கொன்னவன கண்டுபிடிச்சுருவாரு. அங்கேயே கொல்ல வேண்டியதுதானே, கொன்னா படம் முடிஞ்சிச்சுல்ல. அத வந்து சுத்தி வளைச்சு ஒரு மாரியா கொண்டு போயிட்டு சாந்தியமே சொன்னாரு. சம்பிரதாயத்துக்காக வந்து சாந்தியத்துக்காக வந்து படத்த கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. இது தேவையா? அப்படின்ற மாரி சொல்லிருக்காரு. ஏன்டா நீ படம் பார்த்தியா இல்லையா? அதுல வந்து ரஜினி சொல்லுவாரு. ஒரு சீன்ல வந்து ஸ்ருதிட்ட சொல்லுவாரு. அதாவது அந்த கேங்குள்ள வரும்போதே, "என்னோட நண்பன கொன்னவன யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, இவனுங்க இங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நான் இத ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். நீ கிளம்பு. நான் இங்க இருக்கிறேன்." அப்படின்ற மாரி ரஜினி சொல்லுவாரு. ஸோ அங்க தான் ஸ்ருதிஹாசனுக்கும், ரஜினி சாருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் வரும். ஓகேங்களா? ஸோ அங்கேயே லோகேஷ் வந்து கரெக்ட்டா சொல்லிருப்பாரு. நண்பன கொன்னவன மட்டும் இல்லாம, அந்த கேங்கோடைய ஃபுல் பேக்ரவுண்டையும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்குக்கும், ரஜினிக்குமே என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து லாஸ்ட்ல காட்டுவாரு லோகேஷ் கனகராஜ். அது கரெக்ட்டா குடுத்துருக்காங்க படத்துல. நீ அத நோட் பண்ணியா இல்லையா? நீ படத்த பார்த்தியா இல்லையா முதல்ல? எதனா அரையும் குறையுமா வந்து பார்த்துட்டு வந்து, நண்பன கொன்னவன பழிவாங்குறது தான் ரஜினி வேலைன்னா, அவர் கண்டுபிடிச்சாரு, கொன்னுட்டா படத்த முடிஞ்சுச்சானே. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம படத்த போட்டு இழுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா, என்னடா சொல்றது? டீட்டெயிலா அங்கேயே காட்டிட்டாங்க. அந்த கேங் என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலை ரஜினி சாருக்குன்னு காட்டிட்டாங்க. அப்ப நீ படத்த பார்த்தியா? இல்ல வந்து ஒரு படத்துக்கு வந்து நெகட்டிவ் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாரி வந்து மனசுக்குள்ள எதனா வன்மத்த வச்சுக்கிட்டு, எப்புட்றா மனசு வருது இது மாரி பேசுறதுக்கு? அதுக்கப்புறம் வந்து வலைபேச்சு இதில வந்து என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டா பாருங்களேன். அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் வந்து ரஜினி சாருக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பானுங்க. பட் இருந்தாலும் வந்து இதில வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வலைபேச்சு ரிவ்யூ கூட நான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அது வந்து அதிகமாலாம் மைனஸ் ஒன் சொல்லல. ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. பட் இருந்தாலும் அந்தணன் ஒரு ஆள் இருக்காப்லல. அவரு வந்து அங்க ரிவ்யூ பண்ணிட்டு, வலைபேச்சு சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணிட்டு, வந்து எல்லா சேனல்லயும் உட்காந்துக்கிட்டு இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்காது. 1000 கோடி அடிக்காது. லோகேஷ் வந்து ஏமாத்திட்டாரு. ரஜினிய வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாரு. அப்படின்ற மாரி பேட்டி குடுத்துட்டு இருக்கிறான் அந்த மனுஷன். எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆயிருக்குது. ஈவினிங் 5 மணிக்கு நீ வந்து பேட்டி தரேன்னா, எப்புட்றா அந்த படம் ஓடும்? எப்படி அந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும்? இப்போ வந்து யூடியூப்ஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் உட்காந்துருக்காங்க.
நீ இப்படி பேட்டி கொடுக்கும்போது தமிழிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடி அடிக்காது, லோகேஷ் கனகராஜ் ஏமாத்திட்டாரு. இப்படி தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து ஒரு 2,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா, அந்த 2,00,000 பேர்ல வந்து 1,00,000 பேர் படம் பார்க்கணும்னு இருந்த ஆசை இருக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்க்க மாட்டான். இது என்னடா வேலை இது? அப்புறம் எப்படி 1000 கோடி அடிக்கும்? நீங்கள் வந்து புஷ்பா 2ன்னு ஒரு படம். இந்த கூலி படத்தை விட்டுருங்க. இந்த உனக்கு வந்து இந்த கூலியே வந்து உனக்கு வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு சொல்கிற நீ, புஷ்பா 2ன்னு ஒரு படங்க. அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. டப்புன்னு இருக்கும் படம். அதில் வந்து அந்த ஒரு பாட்டு, அந்த ராஜ்மி மேந்தனாவும் அல்லு அர்ஜுனும் ஆடுற ஒரு பாட்டை வச்சு ஓட்டு போயிருக்காங்க அந்த படத்தை. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வில்லன் ரோல் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. பகத் ஃபாய்ஸில் வந்து படம் ஃபுல்லாக மொக்க பண்ணுறப்பாரு நம்ம அல்லு அர்ஜுன். இன்டர்வல்லே மொக்க பண்ணுறாரு. ஹீரோயின்லாம் மேலே போய் இன்டர்வல்லே மொக்க பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கு சாரி அந்த கிளைமேக்ஸ்லாம் பகத் ஃபாய்ஸில் எங்கே இருக்கானே தெரியாது மனுஷன். அப்படி எடுத்த ஒரு ஒரு டப்பா படம் தான் புஷ்பா 2. அந்த படம் 2000 கோடி வசூல். எதுக்காகனா இங்கே இருக்கிற இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கீழ்த்தரமான கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அவனுங்க வந்து எல்லா படத்தையும் கொண்டாடுறானுங்க. பெரிய படமா போய் நம்ம படத்தை பார்ப்போம். படம் பார்த்து பிடிச்சதுன்னா பிடிச்சிது, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து பிளான் பண்ணி படத்தை பார்க்குறானுங்க. இதே புஷ்பா 2 வந்து தமிழில் ஒரு வேளை வந்து ஒரு ரஜினியோ, ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ நடித்து வெளிவந்துச்சுன்னா, அந்த படம் 100 கோடி கூட கலெக்ட் பண்ணிருக்காதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த படம் 100 கோடி கூட கலெக்ட் பண்ணிருக்காது. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து மட்டம் தட்டியே காலி பண்ணிருப்பானுங்க 2வது ஷோவிலேயே. ஓகேங்களா? அந்த படம் 2000 கோடி. இப்போ தெரியுதா தமிழ் சினிமாவில் எதுக்காக வந்து 1000 கோடி இந்த படம் அடிக்க மாட்டேதுன்ட்டு? இவனு மாதிரி ஆளுகள் படம் ரிலீஸ் ஆகி மார்னிங் 5 மணிக்கு எல்லா சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு இந்த படம் மொக்க 1000 கோடி அடிக்காது, படம் மொக்க 1000 கோடி அடிக்காது. 1000 கோடி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நீ எதுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி மொதல் நாளே ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற? ஒரு 3 நாள் கழிச்சு ஒப்பாரி வையேன். இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து எந்த அளவுக்கு மனசுல வன்மத்தை வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. எதுக்காக இப்படி பண்றானுங்கன்னு எனக்கு புரியல ஒண்ணும். ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லுங்க. நீங்க ஒரு படம் புடிச்சதுன்னா புடிச்சதுன்னு சொல்லு. புடிக்கலனா மூடிட்டு சும்மா இரு. படம் பார்க்குறோம் பாக்கட்டும். இப்ப 4 நாள் லீவ் இருக்குது. அந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் சொல்லு. லோகேஷ் கனகராஜ் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லு. கலந்துட்டு அழுவு, ஒப்பாரி வை. எவன் கண்டுக்க போறான்? இந்த 4 நாள் லீவுல மக்கள படத்த பார்க்க விடுங்களேன்டா. அதுக்கப்புறம் வந்து புழு சட்டை மாறன்னு ஒருத்தவன். அவனை வந்து கணக்கே எடுக்கிறது கிடையாது. அவன் ரிவ்யூ பார்க்கறது கிடையாது. பட் இருந்தாலும் அவனை ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுவானுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இந்த ஹேட்டர்ஸ் இருக்கானுங்களே, ஸோ அவனுங்க ஷேர் பண்ணுவானுங்க. அவன் சொல்கிறதுல நான் கணக்கிலே கிடையாது, அவன் லாஜிக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ரஜினி அஜித்னா போதும், பேக் சைடில் பக்கா பக்கான்னு எரியும் அவனுக்கு. அவனை விட்டுருங்க, அவனா நம்ம டுபாக்கு வரவான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த தமிழ் சினிமா சப்போர்ட் பண்ணுது. அவனை வந்து ஒரு ஒரு படத்துடைய ஃபங்க்ஷனில் கூட்டு வச்சு அவனை மாலை போட்டு அவன் ஒரு ஆள்னு அவனுக்கு மைக்கை கொடுத்து பேச வைக்குது. அதுக்கு இவனுங்களாம் டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டுறானுங்க இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரும் குடிகள்லாம். எல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அவனை விட்டுருங்க. அதேமாதிரி பயனால தான் தமிழ் சினிமா அழியுதுன்னு தெரியுதுல்ல. அவங்களை எதுக்கடா கூப்பிடுறீங்க? ஒரு சினிமா ஃபங்க்ஷன் எதுக்கு கூப்பிடுறீங்க? அவனை எதுக்கு வளர்த்து விடுறீங்க முதல்ல? ஸோ அவள் வந்து எந்த படத்துக்கு வந்து ஒரு ரஜினி சார் படமோ, ஒரு அஜித் சார் படமோ, ஒரு விஜய் சார் படமோ, எந்த சார் படமாக இருந்தாலும் அந்த படங்களை வந்து அவன் டிகிரேட் பண்ண அவங்களுக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது இவனுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வருது. அவன் கரெக்டாக நோட் பண்ணிட்டு தான் அவன் வந்து ரிவ்யூன்ற பேரில் இப்படி மட்டம் தாண்டிட்டு இருக்கிறான் எல்லா படத்தையும். அவன் ஒரு படம் எடுத்தான், ஆண்டி இந்தியனா, ஆண்டி இந்தியன் சொல்கிறது ஆண்டி இந்தியன், ஒரு பொணமாக நடிச்சிருப்பான் அந்த படத்தில். இந்த படத்தில் கூட சத்யராஜ் வந்து பொணம் தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இவர் ஏஞ்சிடுவார் டக்குன்னு. ஆனால் அந்த படம் ஃபுல்லாக அது வந்து பொணமாகவே இருக்கும். பொணமாகவே நடிக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்த ஒரு பொண்ணனா அது புல் சட்டை மரம் தான். ஓகேங்களா? அந்த பொணம் வந்து மற்ற படத்தெல்லாம் போனான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பெரிய வந்து ஒரு பொணத்தை விட கேவலமான செயல். ஓகேங்களா? ஸோ அந்த பொணத்தை அப்படியே விட்டுருங்க. அது போனால் போட்டு அந்த பொணத்தை. அதுக்கப்புறம் உள்ளே வரானுங்க நம்ம விஜய் ஃபேன்ஸ். இவங்களுக்கு ஏன் இந்த வேலை நான் கேட்குறேன். எதுக்கானா இப்போ வந்து ஒரு விஜய் சார் வந்து தொடர்ந்து ஒரு படமாக நடிக்கிறாரு அப்படின்னு எடுத்துட்டா, சரி ஓகே நீங்கள் வந்து கலாய்ங்கடா, இவனுக்கு கலாய்க்கலாம் நீங்கள் கலாய்ங்க, மாற்றி மாற்றி கலாய்ச்சி கிடங்க, என்ன பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு விட்டுடலாம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். அவரே வந்து நான் சினிமா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அரசியலுக்கு வந்து இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷன் இருக்குது. அதாவது இன்னும் 1 வருஷத்தில் அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் அடுத்த சிஎம் யாருன்னு தெரிஞ்சிடும். விஜயோடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போவும் உட்காந்துக்கிட்டு சினிமா சண்டை. நீங்கள் வந்து யார்கிட்டடா ஓட்டு கேட்பீங்க? ஒரு அஜித் படம் வருதா? குர்ரா நெகட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ. ரஜினி படம் வருதா? குர்ரா நெகட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ. சூர்யா படம் வருதா? குர்ரா நெகட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ. இப்போ வந்து அதில் புதுசாக சிவகார்த்திகேயனும் ஆட் பண்ணிருக்கானுங்க. ஓகேங்களா? சரி, இப்படி எல்லா ஹீரோக்களுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தா நீங்கள் யார்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? எல்லா வீட்லேயும் யாராவது ஒரு ஃபேன் இருப்பான். ஒரு அஜித் ஃபேனோ, ஒரு ரஜினி ஃபேனோ, ஒரு சூர்யா ஃபேனோ, யாராவது ஒரு ஃபேன் இருப்பான். அப்புறம் எப்படி நீ ஓட்டு கேட்ப சொல்லு? எப்படி ஓட்டு போட மனசு வரும் உனக்கு? யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் இப்போ அதிகம் சொல்கிறாங்க. கணக்குப்படி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸில் மேக்ஸிமம் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஓட்டு போடுவாங்க, விட்டுருங்க.
மீதி இருக்கிற ஃபேன் பேஸ்லாம் நீ வந்து சண்டை போட்டு கிடந்தனா, எப்படி அதில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% 60% ஓட்டு போயிடுச்சுன்னா, அது பெரிய பாதிப்பாகுதா இல்லையா விஜயோட அரசியலுக்கு? இது கூட சும்மா புரிஞ்சுக்காம, போய் தியேட்டர்ல வாசல்ல நின்னுகிட்டு, அப்படியே மைக்க புடிச்சுட்டு, இது வந்து லியோ அளவுக்கு இல்ல. லியோவே ஒண்ணும் இல்லடா முதல்ல. லியோவே ஒண்ணும் இல்ல. அதிலேயே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஓட்டிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையா பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த படம் வந்து அதிகமா வந்து விமர்சன ரீதியா வந்து ஒரு ஜென்ரலா விமர்சனம் குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து அவ்வளவா ஒண்ணும் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நீ வந்து லியோ அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, லியோ விட்டுரு. லியோ வேற சாப்டர். அது வந்து எல்சியும் சொல்றீங்க, அதுவும் சொல்றீங்க. அத விட்டுருங்க. இது வந்து வேற படம். இது வந்து ரஜினி சாருக்குன்னு எடுத்த தனிப்பட்ட படம். இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். இது தனியா தான் பார்க்கணும். நீ எப்படி வந்து லியோ அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவ? அது மட்டும் இல்லாமல் அது வந்து இ இதுவே சொல்றானுங்க. ரஜினி வந்து முடிஞ்சு போச்சு. அவர் வந்து மெண்டலன், கெட்ட பையன் அப்படின்னு இத போட்டு அவன கலாய்ச்சுக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, ரஜினிய போட்டு இது பண்ணிக்கிட்டு, என்னடா வேல உங்களுக்கு? தியேட்டர் வாசல்ல வந்து ஒரு விஜய் ஃபேன் இப்படி தான் வந்து மைக்க புடிச்சுட்டு ஒரு தனியா கூட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து ஒரு ஆளு புடிச்சுட்டு அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. அவங்க ஃபேமிலிய புடிச்சு திட்டுறாரு. நீ இந்த ஃபேன் தானே, அந்த ஃபேன் தானே அப்படின்ற மாரி. இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. இதுல வந்து ஆன்லைன்ல பண்ற ரிவ்யூஸ் இருக்கான்ல, அவனுங்க வேற ஒரு பக்கம். அதாவது ஒருத்தன் இருக்கிறான். ஓவர்சீஸ் படத்தலாம் அதாவது ஓவர்சீஸ்ல வந்து படத்த பார்த்துட்டு 4 மணிக்கே ரிவ்யூ போட்டுருவான். நம்ம தமிழ்நாட்ல தான் 9 மணிக்கு, இங்க இந்தியால 6 மணிக்கு, ஓவர்சீஸ்லாம் ஈவினிங் சாரி மார்னிங் வந்து 4:00 ஆரம்பிச்சுரும். இல்லனா 5:00 ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த டைம்ல படத்த பார்த்துட்டு, ஆ எப்படின்னா விடாமுயற்சி, வீண் முயற்சி, குட் பேட் அக்லி, குட் ஃபார் ஃபேன்ஸ், பேட் ஃபார் இது அப்படின்னு போட்டு குடுக்குறது. கூலி, போலி, கூலி, காலி இது மாரி போட்டு ரிவ்யூ போடுறது. ஆனா அவன் வந்து எல்லா விஜய் படத்துக்கும் வந்து அதாவது கோட் படம் போடு, லியோ போடு, பீஸ்ட் உம்மால அப்படி இந்த ரேஞ்சுக்கு வந்து அப்படி போட்டு வச்சிருந்தான். ஸோ அவன் வந்து இது மாரி விஜய் படத்துக்கு மட்டும் தான் வந்து அப்படியே ஃபயர்லாம் விடுவாரு. மத்த படத்துல வந்து அப்படியே காளி, போலி இதெல்லாம் போடுறது. இதெல்லாம் என்ன என்ன எழவனே தெரியல எனக்கு இதெல்லாம். இப்படிலாம் பண்றது வந்து விஜய் ஃபேன்ஸ் முதல்ல என்ன மனசுல வச்சுருக்கான்னு தெரியல. விஜய் வந்து அரசியல்ல ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்களா? விஜய் டிவிக்காவது ஒண்ணாவது தூக்கி குப்பையில போடு. நமக்கு தேவை வரோமா, ஆன்லைன்ல வரோமா, அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் சண்டை போடுறோமா, லாக் அவுட் பண்றோமா, ஸ்கூலுக்கு போறோமா, திரும்பி வரோமா, லாகின் பண்றோமா, சண்டை போடுறோமா, இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்கள வந்து எப்படி விஜய் அரசியல்படுத்தி எனக்கு ஒண்ணும் புரியல. ஓகேங்களா? இவ்ளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்து இவனுங்க திட்டமிட்டு குடுத்தா கூட, இந்த படம் கலெக்ஷன்ஸ்ல தாறுமாறா போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நம்பர் 1, நம்பர் 1 சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல. சன் பிக்சர்ஸ் இந்த படத்த வந்து அஃபிஷியலா வந்து இப்ப கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஈவினிங் போட்டுருவாங்க. போஸ்ட் போட்டுருவாங்க. நம்ம அத பத்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இத நான் சொல்றேன். நீங்க படம் பார்த்துட்டீங்களா சொல்லுங்க. இதுவரை நீங்க படம் பார்க்கலன்னா, நிச்சயம் எவரையும் கேட்காதீங்க. நீங்க போய் படத்த பாருங்க. உங்களுக்கு படம் புடிச்சதுன்னா, உங்க ஃபேமிலிக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போங்க. இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா, ஓகே. நான் அடுத்த படத்த பார்த்துட்டு மாரி கம்முனு போங்க. அத விட்டுட்டு இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பி அப்படியே உட்காந்துருக்காதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்து பக்காவான கமர்ஷியலான ஒரு நல்ல படம் தான். நிச்சயம் நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை டாட்டா. பை பை.